जानकीकान्तस्मरणं जय जय राम राम। राजा रामचंद्रमूर्ति के जय। ஸ்ரீ வால்மீகி ராமாயணம். வால்மீகி ராமாயணத்தில் இன்னைக்கு பாலகாண்டத்தில் 2வது சர்க்கம் பார்க்க போகிறோம். பிரம்மா கமனம், அதாவது பிரம்மருடைய வருகையை பற்றி இந்த சர்க்கத்தில் பார்க்க போகிறோம். द्वितीय सर्गः. श्लोकम् 1. नारदस्य तु तद्वाक्यं श्रुत्वा वाक्यविशारदः पूजयामास धर्मात्मा सह शिष्यो महामुनिः. பேச்சில் வல்லவரும் அறநெறியாளருமான மாமுனிவர் வால்மீகி நாரதர் சொன்ன அந்த ராமாயண கதையை கேட்டு அந்த சொற்களை கேட்ட பிறகு தன் சீடர்களோடு அவரை கொண்டாடி கௌரவித்தார். ஸ்லோகம் 2. யதாவத் பூஜிதஸ்தேன தேவ ருஷிர் நாரதஸ்ததா ஆப்ருஷைவாப்யனுஞாதக ச ஜகாம விகாயசம். வால்மீகியால் முறைப்படி கௌரவிக்கப்பட்ட தேவரிஷி நாரதர் அவரை பிரார்த்தித்து விடை பெற்றுக்கொண்டு வான்வழியாக சென்றார். ஸ்லோகம் 3. ச முகூர்த்தம் கதே தஸ்மின் தேவலோகம் முனிஸ்ததா ஜகாம தமசா தீரம் ஜாக்னவ் யாஸ்து விதூரதக. நாரதர் தேவலோகம் சென்று ஒரு முகூர்த்த காலத்திற்கு பிறகு வால்மீகி முனிவர் கங்கா நதியிலிருந்து தொலைவில் இல்லாத தமசா நதிக்கரையை அடைந்தார். ஸ்லோகம் 4. स तु तीरं समासाद्य तमसाया मुनिस्तदा शिष्यमागस्थितं पार्श्वे दृष्ट्वा तीर्थमकर्तमम्. தமசா நதிக்கரையை அடைந்த முனிவர் நீரில் இறங்கி ஸ்நானம் செய்யும் படித்துறை சேறு சகதி இல்லாமல் சுத்தமாக இருப்பதை பார்த்து அருகிலிருந்த சிஷ்யனிடம் கூறினார். ஸ்லோகம் 5. அகர்த்தமமிதம் தீர்த்தம் பரத்வாஜனிஷாமய ரமணீயம் பிரசன்னாம்பூ சன்மனுஷ்யமனோயதா. பரத்வாஜனே, சகதியில்லாமல் விளங்கும் இந்த படித்துறை தெளிந்த தூய நீரோட்டத்துடன் அழகாக காணப்படுகிறது. மேன்மக்களின் மனதைப் போலவே அழகாக காணப்படுகிறது என்று கூறினார். ஸ்லோகம் 6. यस्य तां कलशस्तात दीयतां वल्कलं मम इदमेवा वगाहिष्ये तमसा தீர்த்தமுத்தமம். நீ தண்ணீர் சொம்பை இங்கேயே வை, என்னுடைய மறுவுரியை கொடு, இந்த தமசா நதியின் தூய நீரில் ஸ்நானம் செய்கிறேன். ஸ்லோகம் 7. ஏவ முக்தோ பரத்வாஜோ வால்மீகேன மகாத்மனா பிராயச்சத முனேஷ்தஸ்ய வல்கலம் நியதோ குரோஹோ. வால்மீகி முனிவர் இவ்வாறு கூறியதும் குருவின் ஆணைப்படி நடக்கும் பரத்வாஜன் அவருடைய உடையான மறுவுரியை அவரிடம் கொடுத்தான். ஸ்லோகம் 8. ச சிஷ்யஹஸ்தாதாய வல்கலம் நியதேந்திரியக விசசாரக பஷ்யம்ஸ்தத் சர்வதோ விபுலம் வனம். புலன்களை வென்ற அவர் சீடனின் கையில் இருந்த மறுவுரியை பெற்றுக்கொண்ட பின் அந்த மகாவனத்தின் இயற்கை அழகை அனுபவித்தவாறே நாலா பக்கங்களிலும் நடந்து செல்லத் தொடங்கினார். ஸ்லோகம் 9. தஸ்யாப்யாசேது மிதுனம் சரந்தமனபாயினம் ததர்ஷ பகவாம்ஸ்தத்ர கிரௌஞ்சயோஷாருண்யஸ்வனம். அவர் நடந்து கொண்டிருக்கும் போது அருகிலேயே ஒருபோதும் இணை பிரியாத ஆண் பெண் ஆன 2 அன்றில் பறவைகளை பார்த்தார். அவைகளில் இனிய ஒலியையும் கேட்டார். ஸ்லோகம் 10. தஸ்மாத் மிதுனாதேகம் புமாம்சம் பாப நிச்சயக ஜகான வைர நிலையோ நிஷாதஸ்தஸ்ய பஷ்யதக. அப்போது அவர் அந்த அன்றில் பறவைகளை பார்த்து கொண்டிருக்கும் போதே
பாவ சிந்தனையும் உயிர்களிடம் பகைமையும் கொண்ட ஒரு வேடன் அந்த பறவையினையின் ஆண் பறவையை அன்பு வீசி கொன்றான். ஸ்லோகம் 11. தம் சோனித பரிதாங்கம் வேஷ்டமானம் மஹீதலே பார்யா தூ நிகதம் திருஷ்ட்வா ருராவ கருணாம் கிரம். பெண் அன்றில் பறவை தன் ஆண் இணை கொல்லப்பட்டு இரத்தம் சொட்ட சொட்ட தரையில் வீழ்ந்து விட்டதை பார்த்து பரிதாபமாக அழத் தொடங்கியது. ஸ்லோகம் 12. வியுக்தாபதினா தேன த்விஜேன சகசாரிணா தாம்ரசீர்ஷேன மத்தேன பத்ரேனா சஹிதேன வை. தன்னை விட்டு ஒருபோதும் பிரியாததும் சிவந்த தலைப்பகுதியும் அழகிய சிறகுகளும் கொண்ட அந்த ஆண் அன்றில் மிகவும் காமவசப்பட்டிருந்த நிலையில் வேடனால் பிரிக்கப்பட்டு விட்டது. ஸ்லோகம் 13. ததாவிதம் த்விஜம் திருஷ்ட்வா நிஷாதேன நிபாதிதம் ருஷே தர்மாத்மனஸ்தஸ்ய காருண்யம் சமபத்யத. இப்படி இரக்கமே இல்லாத வேடனால் வீழ்த்தப்பட்டு துடித்து கொண்டிருக்கும் பறவையைக் கண்டு அறநெறியாளரான முனிவரின் உள்ளத்தில் கருணை உண்டாயிற்று. ஸ்லோகம் 14. தத கருண வேதித்வாத தர்மோயமிதி த்விஜக நிஷாம்ய ருததிம் க்ரௌஞ்சிம் இதம் வசனம் அப்ரவீத். இயல்பாகவே கருணை உள்ளம் படைத்த அந்த முனிவர் அநியாயமன்றோ இது என்று சிந்தித்து அழுது கொண்டிருந்த பெண் அன்றிலை பார்த்தவாறே வேடனிடம் பின்வருமாறு கூறினார். ஸ்லோகம் 15. மா நிஷாத பிரதிஷ்டாம் த்வமகம சாஸ்வதி சமாக யௌத்க்ரௌஞ்சம் இதநாதேம் கமவதி காமமோகிதம். வேடனே, உனக்கு இனி ஒரு காலம் அமைதியே கிடைக்காது. ஏனெனில் காமவசப்பட்டிருந்த கிரௌஞ்ச தம்பதியில் ஒன்றை எந்த காரணமும் இல்லாமல் கொன்றிருக்கிறாய். ஸ்லோகம் 16. தஸ்யைவம் ப்ருவதஷிந்தா பபூவ ஹ்ருதி வீக்ஷதக ஷோகாத்தேனாஸ்ய சகுனே கிமிதம் வியாக்ருதம் மயா. இவ்வாறு வேடனிடம் சொல்லிய பிறகு நெஞ்சத்தில் ஆழமாக சிந்தித்து பார்த்தபோது, அட, சோகத்தால் வருந்தும் இந்த பறவையின் நிமித்தமாக நான் என்னவோ பேசிவிட்டேனே. ஸ்லோகம் 17. சிந்தயன் ச மகாப்ராஞ்யச்சகார மதிமான்மதிம் சிஷ்யம் சைவ பிரவித்வாக்யம் இதம் ச முனிபுங்கவக. மகா ஞானியும் பேரறிவாளருமான அவர் கவலையுடன் இவ்வாறு சிந்தித்து ஒரு முடிவுக்கு வந்தவராக சிஷ்யனிடம் பின்வருமாறு கூறினார். ஸ்லோகம் 18. பாதபத்தோக்ஷரசமஸ்தந்திரி லய சமன்விதக ஷோகார்த்தஸ்ய பிரவருத்தோ மே ஸ்லோகோ பவது நான்யதா. வருத்தத்தினால் தவித்து என்னிடம் இருந்து வெளிவந்த இந்த சொற்கள் கவிதை இலக்கணத்தை ஒட்டியபடி ஒவ்வொரு அடியிலும் சமமான அச்சரங்களுடன் தந்திக் கருவியில் இசைக்கும்படி லய சுத்தத்துடனும் ஸ்லோக வடிவமான அமைந்துள்ளதால் எனக்கு புகழை தரப்போகிறது. வேறு மாதிரியாக, அதாவது கோபம், சாபம் போன்ற பாவச் செயலாக அமையப்போவதில்லை என்று கூறினார். ஸ்லோகம் 19. சிஷ்யஸ்து தஸ்ய ப்ருவதோ முனிர்வாக்யம் அனுத்தமம் பிரதிஜக்ராக சம்ஹ்ருஷ்டஸ்தஸ்ய துஷ்டோ பவத் குருகோ. முனிவருடைய இந்த மிக உயர்வான சொற்களை கேட்டு மிகவும் மகிழ்ச்சியடைந்து, ஆமையனே, தாங்கள் கூறியது சரிதான் என்று மனப்பூர்வமாக சிஷ்யனும் ஏற்றுக்கொண்டான். அதனால் ஆச்சாரியரும் மகிழ்ந்தார். ஸ்லோகம் 20. சோபிஷேகம் தத க்ருத்வா தீர்த்தே தஸ்மின் யதா விதி தமேவ சிந்தயனர்த்தம் உபாவர்த்தத வைமுனிஹி. பிறகு முறைப்படி அந்த புண்ணிய நதியில் தலைமூழ்கி நீராடிவிட்டு தன் சொற்களின் பொருளை பற்றி சிந்தித்தவாறே முனிவர் ஆசிரமத்தை நோக்கி திரும்பி நடந்தார். ஸ்லோகம் 21.
भरद्वाजस्ततः शिष्यो विनीतः श्रुतवान् गुरोः कलशं पूर्णमादाय पृष्ठतो अनुजगामः. பணிவுள்ளவனும் வேதங்கள் கற்றவனுமான பரத்வாஜன் என்ற அந்த மாணவன் ஆசிரியருடைய நீர் செம்பில் தண்ணீர் நிரப்பி எடுத்துக்கொண்டு அவருக்கு பின்னால் நடந்தான். ஸ்லோகம் 22. स प्रविश्याश्रमपदं शिष्येन सह धर्मवितो उपविष्टकाताशान्याशकार ध्यानमास्थितः. தர்மத்தை அறிந்தவரானவர் தன் சிஷ்யனுடன் ஆசிரம வளாகத்தை அடைந்து ஒரு ஆசனத்தில் அமர்ந்து வேறு பேச்சுக்கள் பேசினார். ஆனாலும் கூட அவர் உள்மனம் வேடனை நோக்கி தான் சொல்லிய அந்த சொற்களிலேயே ஆழ்ந்திருந்தது. ஸ்லோகம் 23. ஆஜகாம ததோ பிரம்மா லோககர்த்தா ஸ்வயம் பிரபுः சதுர்முகோ மகாதேஜா திரஷ்டும் தம் முனிபுங்கவம். இதற்கிடையில் அனைத்துலகங்களையும் படைப்பவரும் எல்லாம் செய்ய வல்லவரும் மிக்க ஒளி வீசுபவருமான நான்முக பிரம்மா சிறந்த முனிவரான அவரை காண்பதற்காக தானே நேரில் வந்தார். ஸ்லோகம் 24. வால்மீகிரதம் திருஷ்ட்வா சகசோத்தாய வாக்யதः பிராஞ்சலி பிரணதோ பூத்வா தஸ்தோ பரமவிஸ்மிதः. பிரம்மாவை பார்த்தவுடன் வால்மீகி உடனே எழுந்து நின்றார். மனம் புலன்களை அடக்கி வைத்துக்கொண்டு வியப்பு மேலிட்டவராக நின்றபடியே இருந்தார். ஸ்லோகம் 25. பூஜயாமாச தம் தேவம் பாத்யார்க்யாசனவந்தனைः பிரணம்ய விதிவச்சைனம் பிருஷ்ட்வா சைவாப்யநாமயம். பின்னர் தன்னிலை பெற்று பாத்தியம், அர்க்யம், ஆச்சனம், தோத்திரம் முதலான உபசார முறைப்படி வரவேற்று வணங்கி நின்று அவருடைய நலம் பற்றி விசாரித்தார். ஸ்லோகம் 26. அதோபவிஸ்ய பகவான் ஆசனே பரமார்ச்சிதே வால்மீகேயே ச ருஷயே சந்திதேஷாசனம் ததக பிரக்மணா சமனுஞாத சோப்யுபாவிஷதாசனே. உத்தமமான ஒரு ஆசனத்தில் பகவான் பிரம்மா அமர்ந்து கொண்டார். வால்மீகி முனிவரையும் உட்காரும்படி கூறினார். ஸ்லோகம் 27, 28. உபவிஷ்டே ததா தஸ்மின் சாக்ஷால் லோகபிதாமகே தத்கதேனைவ மனசா வால்மீகி தியானமாஸ்திதக பாபாத்மனா கிருதம் கஷ்டம் வைரக்ரகண புத்தினா யஸ்தாத்ருஷம் சாருரவம் க்ரௌஞ்சம் ஹன்யாத காரணாத். பிரம்மா அமரும்படி கூறியதும் அவரும் ஒரு இருக்கையில் அமர்ந்தார். அப்போது அவர் எதிரில் அனைத்துலக படைப்பாளரான பிரம்மாவே உட்கார்ந்திருந்த போதிலும் அவரிடம் மனம் ஈடுபடாமல் பகைமை எண்ணம் கொண்ட பாவியான வேடன் எந்த காரணமும் இல்லாமல் மிக அழகாக சப்தமிடும் கிரௌஞ்ச பட்சியின் உயிரை மாய்த்தானே என்ற அந்த நிகழ்ச்சியை பற்றிய எண்ணத்திலேயே மனம் லயித்திருந்தார். ஸ்லோகம் 29. शोचन्नेव पुनः क्रौञ्चीम् उपश्लोकमिमं पुनः ஜகாவந்தர்கதமனா பூத்வா சோகபராயணக. மீண்டும் மீண்டும் அதை பற்றியே நினைத்து கொண்டு வருத்தத்தில் மூழ்கி உள்மனதில் துயரப்பட்டு கொண்டிருந்த அவரை பார்த்து சற்றே இளநகை புரிந்த வண்ணம் பிரம்மா கூறினார். ஸ்லோகம் 30, 31. தமுவாச ததோ பிரம்மா பிரஹஸ்ய முனிபுங்கவம் ஸ்லோக ஏவ த்வயா பத்தோ நாத்ர கார்யா விசாரணா மச்சந்தா தேவதே பிரம்மன் அப்ரவருத்தேயம் சரஸ்வதி ராமஸ்ய சரிதம் கிருத்ஸ்னம் குரு த்வம் ஸ்ருஷி சத்தம. உத்தம அந்தணரே, என்னுடைய சங்கல்பத்தினாலேயே உங்கள் முகத்திலிருந்து அந்த சொற்கள் வெளிவந்தன. இதை பற்றி மேலும் சிந்தித்து குழம்ப வேண்டாம். நீங்கள் கூறியது யாப்பு இலக்கண முறைப்படி அமைந்த ஸ்லோகமே ஆகும்.
கோபத்தில் வந்த சாப சொற்களோ என்ற கவலையை விடுங்கள். ஸ்லோகம் 32. தர்மாத்மனோ குணவதோ லோகே ராமஸ்ய தீமதः விருத்தம் கதய வீரஸ்ய யதா தே நாரதாஸ்ருதம். மாமுனிவரே, ராமனுடைய வரலாறு முழுவதையும் எழுதுங்கள். பகவான் ஸ்ரீராமன் உலகில் மிகச்சிறந்த தர்மாத்மா, புத்திமான். நாரதரிடமிருந்து நீங்கள் கேட்டபடியே அந்த மாவீரருடைய வரலாற்றை கூறுங்கள். ஸ்லோகம் 33, 34. ரகஸ்யம் ச பிரகாஷம் ச யத்ருத்தம் தஸ்ய தீமதः ராமஸ்ய சக சௌமித்ரே ராட்சசானாம் ச சர்வஷः வைதேஹ்யாஸ்சைவ யத்ருத்தம் பிரகாஷம் யதி வாரகः யச்சாப்ய விதிதம் சர்வம் விதிதம் தே பவிஷ்யதி. அந்த மகாவீரருடைய வாழ்க்கையில் ரகசியமாகவும் வெளிப்படையாகவும் எவை நடந்தனவோ அதுபோல் லட்சுமணன், அரக்கர்கள், சீதை ஆகியோரின் வாழ்க்கையில் ரகசியமான அல்லது வெளிப்படையான நிகழ்ச்சிகள் என்னென்ன நடந்தனவோ அவையெல்லாம் உங்கள் அறிவுக்கு புலனாகும். ஸ்லோகம் 35. ந தே வாகன்ருதா காவ்ய காச்சிதத்ர பவிஷ்யதி குரு ராம கதாம் புண்ணியாம் ஸ்லோகபத்தாம் மனோரமாம். ராமகாவியம் என்ற உங்கள் படைப்பில் ஒரு சொல் கூட பொய்யாக போகப் போவதில்லை. புனிதமானதும் புகழை கொடுக்கக்கூடியதுமான ராமகதையை மனங்கவர் நடையில் எழுதுவீராக. ஸ்லோகம் 36. யாவத் ஸ்தாஸ்யந்தி கிரய சரிதஷ மஹீதலே தாவத் ராமாயண கதா லோகேஷு பிரச்சரிஷ்யதி. இந்த மண்ணுலகில் எந்த காலம் வரையும் மலைகளும் ஆறுகளும் நிலைத்திருக்குமோ அந்த காலம் வரை நீங்கள் எழுதப்போகும் இராமாயண கதை மக்களிடையே மதிப்புடன் விளங்கப் போகிறது. ஸ்லோகம் 37. யாவத் ராமாயண கதா த்வத்கிருதா பிரச்சரிஷ்யதி தாவதுர்த்வமதஸ்ய த்வம் மல்லோகேஷு நிவத்ஸ்யசி இத்யுக்த்வா பகவான் பிரம்மா தத்ரைவாந்தரதீயத. உங்களால் இயற்றப்படும் ராமகதை எதுவரையில் உலகில் விளங்கிக் கொண்டிருக்குமோ அந்த காலம் வரையில் நீங்கள் மேலுலகங்கள், கீழுலகங்கள் மற்றும் என்னுடைய சத்தியலோகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். இவ்வாறு கூறிவிட்டு பகவான் பிரம்மா அந்த பொழுதே மறைந்து போனார். ஸ்லோகம் 38. ததா சசிஷ்யோ பகவான் முனிர் விஸ்மயமாயயோ தஸ்ய சிஷ்யாஸ்ததः சர்வே ஜகுஷ்லோகமிமம் புனக. முனிபுங்கவர் வால்மீகியும் அவருடைய எல்லா சீடர்களும் பிரம்மா திடீரென்று வந்து பேசிவிட்டு மறைந்ததை எண்ணி பேராச்சரியம் அடைந்தார்கள். அவருடைய எல்லா மாணவர்களும் அந்த ஸ்லோகத்தை திரும்ப கூறி மகிழ்ந்தார்கள். ஸ்லோகம் 39. முகுர்முகு பிரியமானாக பிராஹுஷ்ய வ்ருஷவிஸ்மிதாக ஷமாச்சரைச்சதுர்பிர்ய பாதைர்கீதோ மகர்ஷிணா சோனுவ்யாஹரநாத்பூய சோகஸ்லோகத்வமாகதக. அநேக முறைகள் கூறி மிகவும் ஆச்சரியத்தில் மூழ்கிய அவர்கள் தங்களுக்குள் இவ்வாறு பேசிக்கொண்டார்கள். அதாவது, மகரிஷியால் அன்றில் பறவையின் துயரத்தை தாங்க மாட்டாமல் கூறப்பட்ட சொற்கள் இலக்கண விதிகளுக்கு ஏற்ப சமமான எழுத்துகளோடும் 4 பாதங்களோடும் செய்யுள் வடிவில் அமைந்துள்ளன. அவருடைய உள்ளத்தின் சோகம் அவருக்கு பெரும்புகழ் ஈட்டித்தரும் ஸ்லோகமாக மாறிவிட்டது. ஸ்லோகம் 40. தஸ்ய புத்திரியம் ஜாதா வால்மீகே பாவிதாத்மனः கிருத்ஸ்னம் ராமாயணம் காவ்யம் ஈத்ருஷே கரவாண்யகம்.
தூய ஞானம் பெற்ற மாமுனிவரின் உள்ளத்திலும் இதே சமயத்தில் இம்மாதிரியாகவே இராமாயண காவியம் முழுவதையும் நான் எழுதப் போகிறேன் என்ற எண்ணம் தோன்றிற்று. ஸ்லோகம் 41. உதாரவிருத்தார்த்த பதை மனோரமைஸ் ததஸ்ஸ ராமஸ்ய சகார கீர்த்திமான் சமாக்ஷரே ஸ்லோகசதேர் யசஸ்வினோ யசஸ்கரம் காவ்யம் உதாரதீர் முனிஹி. அதன்படி பெரும் புகழ் வாய்ந்த ராமனுடைய சரித்திரத்தை அளவான எழுத்துகளோடு கூடியதும் மனம் கவரும் நூற்றுக்கணக்கான ஸ்லோகங்கள் கொண்டதும் புகழை அளிப்பதுமான ஒரு பெரும் காவியமாக கீர்த்தியுள்ள அந்த மாமுனிவர் படைத்தார். ஸ்லோகம் 42. ததுபகத சமாச சந்தி யோகம் சமமதுரோபநதாத வாக்கியபத்தம் ரகுவர சரிதம் முனி பிரணீதம் தசசிரஷச்ச வதம் நிஷாமயத்வம். சமாசம், சந்தி முதலிய இலக்கண விதிகளின்படி அமைக்கப்பட்டதும் நேரிடையான பொருள், உள்ளுரையான மறைப்பொருள் தரும் வாக்கியங்களால் ஆக்கப்பட்டதும் முனிவரால் இயற்றப்பட்டதும் ரகுவரனுடைய சரிதத்தையும் 10 தலையனான ராவணனுடைய வதத்தையும் கேளுங்கள். இவ்வாறாக வால்மீகி ராமாயணத்தின் பாலகாண்டத்தில் 2வது சர்க்கம் முடிவுற்றது. ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராமா. ராஜா ராமச்சந்திரமூர்த்திக்கு ஜெய்.